ஃப்ரெடி நரி. ஃப்ரெடி ஃபாக்ஸ் ஒரு குறும்புக்காரன். மற்றவர்களை ஏமாற்றி விளையாடுவது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவன் தன் தோழி ஸ்டெல்லா நாரையை பார்த்தான். ஹலோ ஸ்டெல்லா, இன்று இரவு என் வீட்டிற்கு விருந்துக்கு வா, நாம் சுவையான சூப்பு குடிக்கலாம் என்று அழைத்தான் ஃப்ரெடி. ஸ்டெல்லா அவனது குடிலுக்கு வந்தாள். டக் டக், அங்கிருந்து நல்ல மனம் வீசியது. உள்ளே வா என்று ஃப்ரெடி வரவேற்றான். அவன் சுவையான பூசணிக்காய் சூப் செய்திருந்தான். அது சூடாகவும் ஆரஞ்சு நிறத்திலும் இருந்தது. ஃப்ரெடி அந்த சூப்பை 2 தட்டையான தட்டுகளில் ஊற்றினான். சாப்பிடு என்றான் ஃப்ரெடி. ஃப்ரெடி லபக் லபக் என்று தன் நாவால் தட்டில் இருந்த சூப்பை எளிதாக நக்கி குடித்தான். ஆனால் ஸ்டெல்லாவுக்கு நீண்ட அலகு இருந்தது. குக் குக் என்று அவள் சாப்பிட முயன்றாள். ஆனால் அவளது அலகு தட்டையான தட்டில் தட்டியது. அவளால் ஒரு சொட்டு சூப்பை கூட குடிக்க முடியவில்லை. ஃப்ரெடி தன் சூப்பை முடித்துவிட்டு ஸ்டெல்லாவின் சூப்பையும் குடித்து விட்டான். சூப்பு மிகவும் சுவையாக இருந்தது அல்லவா என்று கேட்டுவிட்டு ஹ ஹ ஹ என்று கேலியாக சிரித்தான். ஸ்டெல்லாவுக்கு பசியாக இருந்தது, வருத்தமாகவும் இருந்தது. ஆனால் அவள் கோபப்படவில்லை. விருந்துக்கு நன்றி ஃப்ரெடி, இப்போது நீ என் வீட்டிற்கு விருந்துக்கு வர வேண்டும். நாளை வா, நானும் சூப் செய்கிறேன் என்றாள். இலவச சாப்பாடு என்றால் எனக்கு பிடிக்கும் என்று ஃப்ரெடி மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டான். மறுநாள் ஃப்ரெடி ஸ்டெல்லாவின் வீட்டிற்கு சென்றான். அவனுக்கு பசி வயிற்றை கிள்ளியது. நான் சாப்பிட தயார் என்றான். விருந்து தயார் என்றாள் ஸ்டெல்லா. அவள் சூப்பை கொண்டு வந்தாள். ஆனால் இந்த முறை அவை தட்டுகளில் இல்லை, அவை நீளமான குறுகிய கழுத்து கொண்ட ஜாடிகளில் இருந்தன. சாப்பிடு என்றாள் ஸ்டெல்லா. ஸ்டெல்லா தனது நீண்ட அலகை ஜாடிக்குள் விட்டு எளிதாக சூப்பை குடித்தாள். அது மிகவும் சுவையாக இருந்தது. ஃப்ரெடி சாப்பிட முயன்றான். அவன் மூக்கை உள்ளே நுழைக்க பார்த்தான். ஆனால் முடியவில்லை. அவன் ஜாடியின் வெளிப்பக்கத்தை நக்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை. அப்போதுதான் ஃப்ரெடி தன் தவறை உணர்ந்தான். நேற்று நான் உன்னிடம் நடந்து கொண்டது தவறு. அதன் வலி இப்போதுதான் எனக்கு தெரிகிறது. என்னை மன்னித்து விடு என்றான். நீதி. நீங்கள் ஒரு நேர்மையான நண்பரா? மற்றவர்களை எப்போதும் மரியாதையுடனும் அன்புடனும் நடத்துங்கள்.